திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் மாசி மாத பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. அதன் ட்ரோன் காட்சியை காணலாம். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. டேய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனேயா? உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா. Be the boss. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நந்தகோபால் வழங்கிட கேட்கலாம். நந்தகோபால், வணக்கம். தேரோட்டத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் இந்த தேரோட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? கூடுதல் தகவல்கள். வணக்கம். அது திருப்போரூர் முருகன் கோவில் பிரம்ம உற்சவம் தேர் திருவிழாவானது இன்று துவங்கப்பட்டது. இதில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து அரோகரா அரோகரா என கோஷமிட்டவாறு பக்தி பரவசம் இழுத்து வருகின்றனர். அதனுடைய கழுகு பார்வை காட்சியை தான் தற்போது பிரத்யேகமாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவில் மாசி பிரம்ம உற்சவம் என்பது இந்த தேரோட்டம் ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் இன்று சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த காலை 9:30 மணி முதல் தற்போது வரை இந்த தேரானது இழுக்கப்பட்டு அந்த 4 மாட வீதிகள், அதாவது கிழக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி என 4 மாட வீதிகளிலும் உலா பக்தர்கள் காட்சி அளித்து வருகிறார். இதில் பக்தர்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் அந்த தேரை வடம் பிடித்து இழுத்தவாறு அந்த காட்சியை நம்ம பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாட வீதியிலும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இழுத்து வரும் நிலையில் மாட வீதியை சுற்றிலும் பக்தர்களுக்கு நீர், மோர், அன்னதானம் உள்ளிட்டவை அந்த பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பாதுகாப்பு கருதி சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதி முழுவதும் அந்த OMR சாலை காலை 9:30 மணியிலிருந்து தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தேர் காட்சி நடைபெற்று வருவதால் அந்த பகுதி முழுவதும் காலை முதல் ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையிலும் இன்று தேர் தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றம் துவங்க நிலையில் இன்று 7ஆம் நாளான திருத்தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று வருது. அதாவது ராஜ மூலங்கள் முழங்க இந்த பேண்டு வாத்தியங்கள் உள்ளிட்ட வாத்தியங்களுடன் இந்த தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் தேர் சன்னதியை சென்றடையும். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான அந்த ஆலத்தூர் நிகழ்ச்சி, பரிவேட்டை நிகழ்ச்சி கடந்த வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. மறுநாள் அந்த ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதி மக்களுக்கும் இந்த தேரானது உற்சவர் தேர் செல்ல உள்ளது. இறுதியாக இந்த 14ஆம் தேதி இந்த தேர் தேரோட்டத்தை தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானையுடன் இந்த திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற உள்ளது. அன்றைய நாளுடன் இந்த 12 நாள் உற்சவம் நிறைவடைய உள்ளது. இன்று தேர் திருவிழாவை ஒட்டி சுமார் 5000 முதல் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இவர்களுக்கு போதுமான மருத்துவ வசதி, அப்புறம் இந்த போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒலிபெருக்கி மூலமாக காவல்துறையினர் அந்த பக்தர்கள் நகைகள், பணங்கள் எதுவும் செல்லாத பறிபோகாத அளவுக்கு ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி நந்தகோபால்.